ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் இந்த உலகத்தோட மிக மூத்த மொழி. ஒரு நாகரிகத்தோட ஒரு அடையாளம். ஆனா கடந்த நூற்றாண்டுகளா திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல் நம்ம அடையாளத்துக்குள்ள எப்படி நுழைஞ்சது? தமிழ் வேற, திராவிடம் வேறயா? இந்த தமிழையே திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்களா? ஒரு அயர்லாந்து பாதிரியார் எழுதின புத்தகம் எப்படி ஒரு மாநிலத்தோட அரசியலையே தலைகீழா மாத்துச்சு? பெரியாரும் கருணாநிதியும் திராவிடத்தை இங்க திணிச்சாங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீப்பா, ஆழமா, முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் தெளிவாகவும் நான் உங்களுக்காக இந்த வீடியோவில் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் பிரபாஸ் ரவீந்திரன். இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். ஆக்சுவலி 1856ஆம் ஆண்டு ராபர்ட் கால்டுவெல் அப்படிங்கிற ஒரு அயர்லாந்தோட சேர்ந்த ஒரு பாதிரியார் ஒருத்தர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. ஆஸ் அ பிஏ தமிழ் ஸ்டூடெண்ட் நான் அந்த புத்தகத்தை படித்து தேர்ச்சி பெற்று அதுக்கப்புறமா தான் உங்களுக்காக நான் இந்த இன்ஃபர்மேஷனையுமே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் ஒரு மிக முக்கியமான திருப்பமும் நடக்குது. அது வரைக்கும் ஒரு தமிழ் அப்படிங்கிற தனித்துவமான அடையாளத்தோட இருந்த நாம ஒரே ஒரு புத்தகத்தில் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தப்பட்டோம். ஸோ இதில் கால்டுவெல் தன்னோட ஆய்வுக்காக தென்னிந்திய மொழிகளை ஒப்பிட்டு பார்த்தார். ஆனால் அவர் பயன்படுத்தின திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல் உண்மையிலேயே தமிழை குறிக்கதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியோட மேன்மையை சிதைக்க உருவாக்கப்பட்ட ஒரு குடையா அப்படிங்கிறதுமே ஒரு கொஸ்டின் மார்க்காகவுமே இருக்கு. ஸோ இதில் கால்டுவெல் தன்னோட புத்தகத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதையெல்லாம் சேர்த்து தான் ஒரு திராவிட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே தான் ஒரு நுணுக்கமான ஒரு முக்கியமான அரசியலுமே இருக்கு. பழங்கால இலக்கியங்கள்ல, தமிழ் இலக்கியங்கள்ல எங்கேயாவது திராவிடம் அப்படிங்கிற சொல் இருக்கா அப்படின்னு சொன்னா அது கிடையவே கிடையாது. அங்கெல்லாம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் அதுல பொறிக்கப்பட்டிருக்கு. அது கூடவே கால்டுவெல் திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்ல சமஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மொழியில இருந்து அவர் எடுத்திருக்காரு. தமிழோட தொன்மையை நிரூபிக்க அவர் ஏன் வேற்றுமொழி சொல்ல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க்காகவே இருக்கு. இது தமிழனோட தனித்தன்மையை ஒரு கூட்டு அடையாளத்துக்குள்ள அடைச்ச ஒரு திணிப்பாதான் பல வரலாற்று ஆய்வாளர்களுமே இதை முக்கியமான விஷயமாகவும் பார்த்துட்டு இருக்காங்க. சோ இங்கதான் திராவிட திணிப்பானது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். நீதி கட்சி காலத்துல பிராமணர் அல்லாதோர் அப்படின்னு சொல்ற இயக்கம் ஒரு ஆரம்பிக்கப்பட்டது. இது பெரியார் கைக்கு வந்தப்போ அது திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாறிச்சு. இது இங்க இருந்து தான் பெரியாரோட திராவிட நாடு கொள்கையானதுமே வருது. பெரியார் ஏன் தமிழ்நாடுன்னு சொல்லாம திராவிட நாடுன்னு சொன்னார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்கு இல்லையா? தமிழர்கள் மட்டும் இல்லாம ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இவங்க எல்லாரையும் இணைச்சு ஒரு சக்தியா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சப்போஸ் நினைச்சிருக்கலாம். ஆனா நடைமுறையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். மற்ற மாநிலங்கள்ல தங்களை திராவிடர்கள் அப்படின்னு ஏத்துக்கவே கிடையாது. அவங்க நாங்க ஒரு மலையாளி, தெலுங்கர்கள், கன்னடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏத்துக்கிட்டாங்க. இது எல்லாமே சேர்ந்தது தானே ஒரு திராவிட குடும்பமாகவும் கால்டுவெல் அதை எழுதியிருக்காரு. பட் இவங்க எல்லாருமே தனியா நாங்க மலையாளி, தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழர்கள் தங்களை திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயமானது உருவாக்கப்பட்டுச்சு. இது ஒரு வகையான கருத்தியல் திணிப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையில பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலா நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெரியும், திராவிடம் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல். பட் தமிழ் அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய ஒரு அடையாளமாவே பார்க்கப்படுது. இது 2000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி. பட் இந்த திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் ஏன் அந்த சமஸ்கிருத சொல்ல பேராவுமே வச்சுட்டு பட் அதுவும் இல்லாம பிராமணர்கள் அல்லாதோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இயக்கத்துல எதுக்காக திராவிடம் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சாரு அப்படிங்கிறதுமே இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்கு. அது கூடவே பெரியார் பல இடங்கள்ல தமிழை பத்தி பேசும்போது அது ஒரு காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம தமிழோட பழமையை பத்தி பேசும்போது சமூக சீர்திருத்தம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் ஏன் தமிழை ஒரு காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கணும் அப்படிங்கிறதுமே ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருக்கு இல்லையா? பட் அது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் வருது. ஒரு மொழியோட அடையாளத்தை அழிச்சிட்டு எப்படி ஒரு இனத்தை வளர்க்க முடியும் அப்படிங்கிறதுமே ஒரு கொஸ்டினா இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் அப்படிங்கிற ஒரு உணர்வை விட திராவிடம் அப்படிங்கிற ஒரு அரசியல் அவர் முன்னிறுத்தினது தமிழ் அடையாளத்துக்கு ஒரு பின்னடையமாகவே அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லியாகணும். தமிழோட தனித்துவமான இசையையும் பண்பாட்டையும் விட திராவிட அரசியலுக்கு முடக்கி வச்சது தான் இந்த பெரியாரோட காலத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றமாகவுமே பார்க்கப்படுது. பட் ஆல்சோ பெரியார் ஒரு போராட்டக்காரர் அப்படின்னா கருணாநிதி ஒரு ராஜதந்திரி அப்படின்னு தான் சொல்லியாகணும். அவர் தமிழ்ல திராவிடத்தோட ஒரு
பிரிக்க முடியாதபடி அவர் வந்து பிணைச்சாரு. திராவிட தமிழ் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையே வந்து அந்த கருணாநிதி அவர்கள் வந்து உருவாக்குனார். கருணாநிதியோட காலத்துல தான் சினிமா, மேடை பேச்சு, இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே திராவிடம் அப்படிங்கிற சொல் வந்து ஒலிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல வந்து ஒரு முரண்பாடுமே இருக்கு. தமிழுக்கு அமுது என்ற பேர் அப்படின்னு பாடின அதே திராவிட இயக்கங்கள் வந்து மறுபக்கம் வந்து மற்ற தென்னிந்திய மொழிகளுக்கும் தமிழுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை விட சமஸ்கிருத எதிர்ப்பை மட்டும்தான் திராவிடத்தோட நோக்கமா வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நீங்க உங்களுக்கு நல்லா யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெளிவா புரியும். திராவிடம் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல்லா இருக்கு. அதுவும் இல்லாம சமஸ்கிருத எதிர்ப்பை மட்டும்தான் திராவிடத்தோட நோக்கமா வச்சிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா இல்லையா? இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுமே இங்க வந்து தெளிவாகவுமே தெரியுது. ஆக்சுவலி உண்மையிலேயே திராவிடம் அப்படிங்கிறது ஒரு இனமா இல்ல அங்க ஒரு நிலப்பரப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. கால்டுவெலுக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னா இந்த சொல் வந்து பெரும்பாலுமா வந்து புவியியல் சார்ந்த சொல்லாத, அதாவது ஜியோகிராபிக்கல் டேர்மா தான் வந்து இது வந்து இருந்துச்சு. ஆனா திராவிட அரசியல்வாதிகள் இதை வந்து ஒரு இனவாத அடையாளமா, அதாவது எத்னிக் ஐடென்டிட்டியா வந்து மாத்திட்டாங்க. இதனால தமிழர்களுக்கு என்ன லாபம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. இதுக்கு வந்து சில எக்ஸாம்பிளுமே இருக்கு. அது என்னன்னா, காவிரி பிரச்சனையில வந்து கர்நாடகா நம்மளை வந்து திராவிட சகோதரர்களா பார்த்தாங்களா அப்படின்னா அது இல்ல. அது இல்லாம முல்லை பெரியார்ல வந்து கேரளா வந்து நம்மள திராவிட சகோதரர்களா பார்த்தாங்களா இல்ல மதிச்சாங்களா அப்படின்னு கேட்டா அதுவுமே கிடையாது. நாம மட்டும் திராவிட போர்வையில நம்ம தனித்தன்மையை இழந்துட்டு நிக்கிறோம்ங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு கசப்பான உண்மையாகவுமே பார்க்கப்படுது. பட் இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். கால்டுவெல் அப்படிங்கிற ஒரு மத போதகர் அவர் வந்து தமிழை புகழ்ந்ததற்கும் திராவிடம் அப்படின்னு ஒரு பிரிவை வந்து உருவாக்கினதற்கும் பின்னாடி வந்து மதம் சார்ந்த காரணங்கள் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டுமே இருக்கு இல்லையா? அதுக்கான தெளிவான விளக்கம் தான் இது. திராவிடர்களை ஆரியர்களிடம் இருந்து பிரிக்கிறதன் மூலமா அவங்கள வந்து இந்து மதத்தில இருந்து அப்புறப்படுத்தி கிறிஸ்துவ மதத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு அடித்தளமாகவே அமைச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பெரியாரும் கருணாநிதியும் இதையே தங்களோட அரசியல் ஆயுதமாகவுமே எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்து மத சடங்குகளை எதிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழனோட தொன்மையான சைவ, வைணவ, தமிழ் மரபுகளை வந்து திராவிட அரசியலுக்குள்ள சிதைச்சாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ இதுல வந்து தமிழ் அப்படிங்கிறது 2000 வருஷத்துக்கு மேலான இலக்கிய தொடர்ச்சி கொண்டது. ஆனா திராவிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு 70 வருஷம் இருக்குமா. அந்த 70 வருஷம் வரலாறு கொண்ட ஒரு சின்ன ஒரு அரசியல் சொல். இதை வந்து நம்ம அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல வந்து திருக்குறள், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், ஏலாதி, அப்படி புறநானூறு, நிறைய அப்படி எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனது தமிழ். இதுல வந்து திராவிடத்துல அப்படியே வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கால்டுவெல், பெரியார், அப்புறம் அண்ணா, கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையா வந்து திராவிடத்தை ஒப்பிட்டு முடிச்சிடலாம். சோ இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி வந்து ரொம்ப பெருசு. திராவிடத்தினாலதான் தமிழ் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயை வந்து இங்க வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா திராவிடம் அப்படிங்கிற ஒரு ஒட்டுண்ணி வந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு ஆலமரத்தை வந்து பிடிச்சுக்கிட்டு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு கசப்பான உண்மை. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தமிழ் அப்படின்னு சொன்னா அது வந்து ஏதோ ஒரு பழமைவாதம் மாதிரியும், திராவிடம் அப்படின்னு சொன்னாதான் அது வந்து ஏதோ ஒரு பகுத்தறிவு மாதிரியும் ஒரு பின்பமானது வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸ்கூல் புக்ல இருந்து அரசு விழாக்கள் வரைக்கும் திராவிட திணிப்பு வந்து இருக்கு. ஆனா பக்கத்து மாநிலங்கள்ல இதை பத்தி எந்த ஒரு பேச்சுமே இல்லை. தமிழர்களோட வரிப்பணத்துல, தமிழர்களோட நிலத்துல நின்னுக்கிட்டு வேற மாதிரி மொழிகளையும் சேர்த்துக்கிட்டு இந்த திராவிடம் அப்படிங்கிறத வந்து நாம ஏன் கொண்டாடணும்? இது தமிழகத்தோட எழுச்சியை வந்து தடுத்து நிறுத்துற ஒரு சதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல அறிஞர்கள் வந்து இதை வந்து கொஸ்டின் மார்க்காகவே எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இந்த தமிழை ஆர்வமா கொண்டு எடுத்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம்ல மூலமா பதிவு பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்றவங்க இவங்க எல்லாரையுமே வந்து சில முக்கியமான காரணங்களுக்காக அவர்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரியான சில முக்கியமான செயல்களையுமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய ஒரு கசப்பான உண்மையாகவுமே இருக்கு. அதுவும் இல்லாம தமிழுக்கு செய்யக்கூடிய ஒரு சதியாகவுமே பார்க்கப்படுது. பட் ஆக்சுவலி வந்து இங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய கொஸ்டின் வரும். தமிழ்நாட்டுக்கு எல்லாருமே வந்து பெரியாருக்கு ஆப்போசிட் ஆனவங்களா அப்படின்னு கேட்டா எல்லாருமே பெரியாருக்கு ஆப்போசிட் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது. ஏன்னா பெரியார் வந்து பெண் கல்வியை வந்து ஊக்குவிச்சார், பெண் கல்வியை வளர்த்தார். இதனால பெரியார் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் பெரியாரோட கொள்கையில வந்து இந்த கடவுள் அப்படிங்கிறது ஒரு கல்லை ஏன் கும்பிடுற அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து இந்த இது கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க எல்லாருமே வந்து பெரியாரை வந்து இதன் மூலமா வந்து ஒரு சின்ன விஷயத்தின் மூலமா வந்து பெரியாரை வந்து எதுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பெரியார் வந்து திராவிடம் அப்படிங்கிற அந்த சமஸ்கிருத சொல்ல வந்து ஏன் தமிழோட ஒப்பிட்டு திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பிராமணர் அல்லாதோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கணும், அதாவது அந்த கழகத்தை வந்து ஏன் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுமே ஒரு பெரிய கொஸ்டினாகவே இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ராபர்ட் கால்டுவெல் போட்ட விதை பெரியார் அப்புறம் கருணாநிதி
கருணாநிதி மூலமா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒட்டுண்ணியா வந்து வளர்ந்து நிக்குது. ஆனா அந்த ஒட்டுண்ணி வந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மரத்தோட வேர்களை வந்து சிதைக்குதா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாவுமே இருக்கு. தமிழும் திராவிடமும் ஒண்ணு கிடையாது. தமிழ் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வியல், நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய ரத்தம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திராவிடம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் சத்தமாகவும், அது மட்டும் இல்லாமல் திராவிடம் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல்லாகவும் இருப்பதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியக்குறியாகவுமே இருக்கு. இப்ப தமிழை சரியாக பின்பற்றுவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வரலாற்றை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம அடையாளத்தை யாராவது ஒருத்தர் மாத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன நினைக்கிறீங்க? திராவிடம் தமிழை வந்து வளர்த்துச்சா, இல்ல வந்து அந்த திராவிடமானது தமிழை சிதைத்ததா, திராவிடம் என்னும் சமஸ்கிருத சொல் தமிழை வந்து சிதைத்ததா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபோடைன்மெண்ட் வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர் பிரபா சவேந்திரன். இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். நன்றி.